சரி, ஸோ கன்சம்ஷன், ப்ரைஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த டாபிக் தான் பர்சன்டேஜில் இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கன்சம்ஷன்னா நான் எவ்வளவு கிலோ, அதாவது அரிசி நான் கன்சியூம் பண்ணுறேன்னா எவ்வளவு கிலோ நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் கன்சம்ஷன். சரிங்களா? ஸோ இதை முன்னாடியே நம்ம வந்துட்டு வேறு ஒரு மாடல் சம்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு சிங்கிள் லைனில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் மாதிரி ஒரு சம் பார்த்துருப்போம். அதாவது 10% விலை ஏறிச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கன்சம்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த இடத்துல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம அந்த சம்ஸில் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சரை வந்து என்னவா வச்சுருப்போம்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 30 ரூபா கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுதான் செலவு பண்ண போகிறீங்க. அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் 30 rupees. இந்த 30 rupeesங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ப்ரைஸும் கன்சம்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ப்ரைஸும் கன்சம்ஷனும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சம்ஷனுக்கு இன்வெர்ஸாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கான்செப்டை வச்சு இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1/4, அதாவது 4ஆக இருக்கக்கூடியது 5ஆக இன்க்ரீஸ் ஆகும். கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 5லேருந்து 4ஆக இருக்கும் இன்வெர்ஸில். ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1 குறைஞ்சிருக்கு, 1/5. அப்போ 20% குறையுது, 20% குறையுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த சம்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம அதே மெத்தட் தான் பார்க்க போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். The price of the rice is reduced by 24%. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 24% குறையுது. அப்போ 24%னா 24/100 எழுதிடுவோம். 24/100 ரெடியூஸ் ஆஃப் மைனஸ். சரியா? 100க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ 24 குறைஞ்சு 76க்கு விற்கிது. சரியா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுவோமா? கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 6, 25. ஸோ இப்போ 25 rupeesக்கு விற்றுட்டு இருந்தது இப்போ எவ்வளோவா குறைஞ்சிருக்கு அப்படின்னா 19ஆக குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே தான் கன்சம்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் சேம் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ் இஸ் reduced by 24%. It allows allot to buy 10 kg more rice for 2500. அவன் வந்து மொத்தமாகவே வந்துட்டு எவ்வளோ தான் செலவு பண்ண போகிறான்? 2500 தான். சரிங்களா? முன்னாடியும் 2500 தான் செலவு பண்ணுறது, இப்போயும் 2500 செலவு பண்ணுறான். ஆனால் இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா விலை குறைஞ்சிருக்கு இல்லை, 25லேருந்து 19 குறைஞ்சனால அவனால் 10 கிலோ அதிகமாக வாங்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு நார்மலாகவே தெரியும் ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னா முன்னாடி 19 கிலோ வாங்கினான்னா இப்போ எவ்வளோ கிலோ வாங்குவான்? 25 கிலோ வாங்குவான். சரிங்களா? அவன் செலவு பண்ணக்கூடியது நார்மலாக மொத்தமாக சேர்த்து 2500 ரூபா தான். இப்போ இந்த இடத்துல கன்சம்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஆறு கிலோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா 6 kgs வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது 6x இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 19x, இது 25xன்னு வச்சுக்கலாம். 6x. ஆனால் நார்மலாக நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கிலோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 10 kg வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த 6xங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போது 2 3s are 2 5s are. ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 5/3. ஸோ அப்போ ஒரிஜினலாக எவ்வளோ வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னா 19 × 5/3, 25 × 5/3. ஸோ அப்போ ஒரிஜினலாக வந்துட்டு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 19 × 5/3 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்க? 25 × 5/3 வந்து வாங்குறாங்க. இதுதான் 25 × 5/3 kilograms தான் வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ த ரெடியூஸ்டு ரேட் ஆஃப் ரைஸ் பெர் கேஜி என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ ப்ரைஸ் வந்துட்டு என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ எவ்வளோ மொத்தமாக 2500 செலவு பண்ணுறாங்க. எவ்வளோ கிலோ வாங்குறாங்க? 25 × 5/3 செலவு பண்ணுறாங்களா? சரிங்களா. சப்போஸ் அதாவது இப்போ அவங்க மொத்தமாக கொண்டு போகிறது 2500. இவங்க மொத்தமாக வாங்குறது 25 × 5/3 கிலோஸ் வந்து வாங்குறாங்க. அப்போ 1 கிலோவுடைய ப்ரைஸ்னால் ரெடி டிவைட் பண்ணால் தானே கிடைக்கும். ஸோ 2500 சார் 520 சார், இந்த 3 மேலே போயிடுமா? சப்போஸ் 60. ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோக்கு அந்த இது வாங்குறாங்க அப்படின்னா 60 ரூபாய்க்கு வந்து வாங்குறாங்க. சரியா. ஸோ 60 ருபீஸ்க்கு தான் வந்துட்டு இது வாங்குறாங்க. இதுதான் வந்துட்டு ஆன்சர். சின்ன ஒரு கொஷின் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 15% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 15/100 மைனஸ் 5 3s 520 சார். ஸோ இப்போ -3/20. 20 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது இப்போ 17 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? 17 20ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்க, இது 17x இது 20xன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3x இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம கொஷின் படிக்கலாம். A reduction of 15% in price of washing powder enables a purchaser to obtain 5 kg more for 1275. The original price of the washing powder per kg is. சரிங்களா, இங்கே நமக்கு 3x இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த 3xங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 5 கிலோகிராம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 5 kg. சரிங்களா, ஏன்னா அவன் 1275 ரூபா தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறான் ஒரு கடைக்கு. அப்போது முன்னாடி இருந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு அவன் எவ்வளோ கிலோ வாங்க முடிஞ்சுன்னா 17x கிலோஸ் வாங்க முடிஞ்சுது. இப்போ 20x கிலோஸ் வாங்க முடியுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 3x வந்துட்டு வாங்க முடியுது. அவன் 3x தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 3xங்கிறது 5 கிலோகிராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 5/3. எக்ஸுடைய வேல்யூ 5/3. ஸோ அப்போ முன்னாடி வந்துட்டு 17 5/3 கிலோஸ் வாங்கிட்டு இருந்தான். இப்போ 20 5/3 கிலோ வாங்குறான். இப்போ கொஷினில் வந்துட்டு என்ன ஒரிஜினல் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஸோ முன்னாடி எவ்வளோ கொண்டு போகிறான்? 1275 ரூபா கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு எவ்வளோ கிலோ வாங்குறான்? 17 5/3 கிலோ வந்து வாங்குறான். 17 5/3 கிலோ வந்து வாங்குறான்னா, ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1 கிலோனுடைய ப்ரைஸ் கிடைச்சிடுமா? 17 5/3. ஸோ 5 2s are 10, 5 5s are 25, 5 5s are 25. 17 அடிச்சோம்னா 17 1s are 17, ரிமைண்டர் 8, 17 5s are. ஸோ இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா 15 × 3 45. ஸோ அப்போ முன்னாடி இருந்த ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 45 rupees. சரிங்களா.